இப்ப சொல்லுங்க ப்ரோ, உங்க லவ் ஸ்டோரி. ஆரம்பிச்சா ரெக்கார்டிங்ல தான் இருக்கா? ஆக்சுவலா ப்ரப்போஸே பண்ணது கிடையாது. அது எங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. ஐ ரொம்ப லைக் யூ அப்படிங்கிற ஒரு வேர்டு அததான் வந்து நாங்க ஐ லவ் யூக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வேலண்டைன்ஸ் டேல அவளை ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பட் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் ஐ லவ் யூ சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா கதை 5 வருஷத்தோடது. எனக்கு வந்து பெருசா ஜாப் செட் ஆகாம இருந்துச்சு. 2 பேருமே MBA படிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஒரே ஜாப்லயே போயிட்டான். பட் எனக்கு பெருசா ஜாப் செட் ஆகாம இருந்துச்சு. நானா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுவே ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஒரே கம்பெனில இருந்தா நான் வந்து 5-6 கம்பெனி மாறிட்டேன். அப்புறம் இவங்க ஃபேமிலியில இவங்க அம்மாவே ஃபோன் பண்ணி நீங்களா சொல்லுங்க, என் பொண்ணு எந்த மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்றா. அவங்களே டைரக்டா கேட்டாங்க. நான் உடனே ஒரு நல்ல பையன் மாதிரி இல்ல எங்க வீட்டுல பேசிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் வீட்டுல பேசினோடனே அவங்க வந்து ஓகே பையனுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு இந்த கடைக்குட்டியோட காம்பேரிங் இருந்துச்சு எங்க ஃபேமிலியில. ஸோ அது ஈஸி மூவ்ல ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குட் வைபா எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 இயர்ஸா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு 1.5 வருஷம் நான் ஒரே கம்பெனில இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளவும் நடந்தது. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். அப்புறம் வீட்டுல பேசின அப்புறம் தான் அமைதியா இருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். மாத்தி கோவில் தான் போயிருக்கோம். ஃப்ரோசன் மூமெண்ட்ஸ்ல எடுத்த அந்த போட்டோ ஷூட், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் 2 ஃபேமிலியும் சேர்ந்து வந்தாங்க. அந்த அவுட்டிங்கே அப்படிதான் இருந்துச்சு. இந்த டேட்டிங்ன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அதை நீ எவ்வளவு மிஸ் பண்ணிருப்ப அதை சொல்லு.
பேரண்ட்ஸோட லைஃப் எல்லாம் பார்க்கும்போது நாங்க அந்த லவ் பண்ண சீசன்லயே அப்படிதான் இருந்தோம். அந்த ரொமான்ஸ் அவ்வளோ இல்லை. இதுக்கப்புறம் தான் அந்த ரொமான்ஸ் வந்து அந்த வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் சுதந்திரமா நம்ம தெருவிலையும் கைப்பிடிச்சிட்டு நடக்கலாம். அவன் பாப்பான் இவன் பாப்பான்றது இல்லாம எங்க வேணா கைப்பிடிச்சிட்டு நடக்கலாங்கிற அந்த ரொமான்ஸ் இனிமேதான் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரொமான்ஸ் தான் வரும். நான் தாங்க வேணும் முந்தன் காலை பனியெல்லாம் பேசிக்காயம் எல்லாம் மாற்ற வேணும் என்னாலும் நீ வேணுமே நீ என்னோடாடி நீ என்னோடாடி நீ என்னோடாடி நீ என்னோடாடி. பேரு மதுவர்ஷினி, வீட்டுல வச்சிருக்கிற பேரு மிருதுலா, நான் வச்ச பேரு ஜாமு. ஸோ அது கோட் வேர்டா வந்து ஐ ரொம்ப லைக் யூ ஜாமு. ரொம்ப லைக் யூ செல்லும்.